நாடி உயிர் தேடி ஓடுதே. பூமிக்கு வந்த நிலவு பிறவீது சாபமா, கடமையை தாண்டும் உறவு மனமிளகிடுமா? எந்தன் நெஞ்சில் வஞ்சம் வஞ்சம் நஞ்சே மிஞ்சும், உடல் வேறு வேறாகி உயிரை தந்தவளே நானே, நாகம் நானே தந்தவளே நானே, நாகம் நானே. என் வாழ்க்கையோட லட்சியமே இந்த நாகமணிதான். என் லட்சியத்தை நான் அடைஞ்சிட்டேன். இனிமே இந்த நாகமணி என்னோடது. இந்த மொத்த பிரபஞ்சமும் என்னோடது. என் புருஷனை இந்த நாகமணிக்காக நீ கொன்னுட்டல்ல, நான் விட மாட்டேன். என்ன ஆனாலும் சரி, உன்னை பழி வாங்காம விடவே மாட்டேன். விஷ்ணு, என்ன இது? என்ன பண்ணிருக்க? பாம்பு கொண்டுட்டியா? செத்த பாம்பை ஏன் கையில வச்சிட்டு இருக்க? என்னாச்சு? இது தக்ஷக வனம். இங்க இருந்து பாம்பை கொண்டுட்டு யாரும் வெளியில போகவே முடியாது. இல்ல, நான் கொல்லல. விடுங்க, நடந்தது நடந்து போச்சு. இனி இந்த பாம்பை இப்படியே வச்சுக்க கூடாது. யார் கண்ணியாவது பட்டா உயிருக்கே ஆபத்தாயிடும். அதனால இதை இப்பவே எரிச்சிடலாம். ஏன்னா இது இப்ப பெரிய அபசகுணம் ஆயிடுச்சு. இல்ல, நான் கொல்லலங்கிற. நீங்க இப்படி செத்த பாம்பை கையில வச்சிருக்கிறத நாகங்கள் பார்த்தா கண்டிப்பா உங்களை உயிரோட விட மாட்டாங்க. சீக்கிரம் என் பின்னாடி வாங்க. இத நெருப்புல வச்சு பொசிக்கலாம். அது முடியாது. இத நான் கொளுத்த மாட்டேன். ஐயோ, அவங்க சொல்றது எனக்கு புரியலையா? அவன் பேச்செல்லாம் நீங்க கேட்காதீங்க. வாங்க, நெருப்பை மூட்டலாம். வாங்க போலாம். சீக்கிரம் வா விஷ்ணு. என்னுடைய தேகத்தை தக்ஷக வனத்துல இருக்கிற சிவலிங்கத்துக்கிட்ட போய் வச்சிருங்க. என்ன, உங்களை தான் நம்பியிருக்கேன். என்ன ஏமாத்திராதீங்க. விஷ்ணு, சீக்கிரமா வா. இன்னும் அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? வேகமா வாங்க, இல்லன்னா ஆபத்தாயிடும். பாம்பு சவத்தை யாரும் பார்க்க கூடாது. பார்த்துட்டாங்க, அவ்வளவுதான் நம்ம கதி. டேய் விஷ்ணு, நாங்க பயத்துல செத்துக்கிட்டு இருக்கோம். நீ இவ்வளவு நிதானமா நடந்து வர. குடு. இனிமே எந்த ஆபத்தும் கிடையாது.
விட மாட்டேன். உங்க யாரையுமே நான் விட மாட்டேன். என் நாகராஜாவுக்காக உங்க எல்லாரையும் நான் பழி வாங்கியே தீருவேன். நாகினியோட கோபமும் பழியும் இனிமே போக போக உங்க எல்லாருக்குமே தெரிய வரும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நீங்க எல்லாம் பயத்திலேயே வாழணும். உங்க எல்லாரோடைய உயிரை எடுத்து நான் பழி வாங்கலைன்னா நான் நாகராணி கிடையாது. ஏன்னா பயந்து போயிருக்க? ஏதாவது தப்பு பண்ணிட்டியா? தப்பா? நான் எந்த தப்பும் பண்ணலையே. இல்ல, நீ எப்பவுமே பயந்த மாதிரி இருக்க மாட்ட, அதான் கேட்டேன். அம்மா ஏதோ பாம்பு கொன்னுட்டியாமே? இல்ல நான் அதை கொல்லல. செத்த பாம்பு கிடைச்சது, அவ்வளவுதான். அப்படியா? வெறும் பாம்பு தானா? ஆமா, நான் பார்க்கும்போது செத்து போயிருந்தது. நான் கொல்லல. எங்க கிடைச்சது? இங்கதான், இந்த பில்டிங் பக்கத்துல தான். பாம்புக்கு பக்கத்துல வேற ஏதாவது இருந்துச்சா? அங்க என்ன கிடைக்க போகுது? இல்ல, ஒரு பேச்சுக்கு கேட்டேன். பாம்புக்கு பக்கத்துல ஏதாவது பளபளப்பா பொருள் இல்ல வேற ஏதாவது கிடைச்சதானா? உங்களை தான் நம்பியிருக்கேன். என்ன ஏமாத்திராதீங்க. அண்ணா, உன்னதான் கேக்குறேன். பாம்பு பக்கத்துல ஏதாவது கிடந்துச்சா? இல்லையே, எதுவும் கிடைக்கல. நல்லா யோசிச்சு பாருண்ணா. பாம்பை பார்த்த பயத்துல உனக்கு மறந்து போயிருக்கலாம்னா. நல்லா யோசிச்சு சொல்லுண்ணா. அங்க வேற ஏதாவது இருந்துச்சா? அந்த இடத்துல பளபளப்பா ஏதாவது தெரிஞ்சுதா? நீ பேசுறதே எனக்கு எதுவும் புரியல ருத்ரா. செத்த பாம்பு கிடைச்சது, கொளுத்திட்டோம், அவ்வளவுதான். அங்க பளபளப்பா என்ன இருக்கும்? ருத்ரா, நீ கேக்குற கேள்விக்கு வேற எதுவும் அர்த்தம் இல்லையே. அடைச்ச, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைண்ணா. இது தக்ஷக வனம் இல்லையா? பாம்போட அபூர்வத்தை பத்தி நிறைய படிச்சிருக்கேன், அதனாலதான் நான் கேட்டேன். நீ பாம்பு செத்ததை பார்த்து ரொம்ப பயந்து போயிட்ட. ரிலாக்ஸ் பண்ணு, நான் போறேன். நாகராஜா, நீங்க என்கிட்ட பெரிய பொறுப்பு ஒப்படைச்சிருக்கீங்க. உங்க நம்பிக்கையை நிச்சயம் நான் காப்பாத்துவேன். இப்பவே உங்க தேகத்தை சிவலிங்கத்தை கிட்ட கொண்டு போய் வச்சிடறேன். கடவுளே, இதெல்லாம் இதெல்லாம் என்ன என்ன நடந்தது? நீ இருந்தும் என் புருஷனை கொன்னுட்டாங்க. ஆமா, அவரை கொன்னுட்டாங்க.
அந்த பாவிகளுடைய வேட்டைக்கு என் புருஷன் இறை ஆயிட்டாரு. அவரு துடிச்சு துடிச்சு செத்துட்டாரு. ஆண்டவன்னு நீ ஒருத்த இருந்தோம் என் புருஷன் செத்துட்டாரு. இல்ல, கொன்னுட்டாங்க. ஆண்டவா, எங்க வம்சத்துக்கு நீ அருள் புரிஞ்சு கொடுத்த அந்த புனிதமான நாகமணி பாவிங்க கையில போய் சேர்ந்துடுச்சு. ஆனா நான் நாகராணி இந்த அநியாயத்தை சகிச்சுக்க மாட்டேன். அந்த கொலைக்காரனுடைய உயிரை நான் எடுப்பேன். என் புருஷன் எப்படி துடி துடிச்சு செத்து போனாரோ அதே மாதிரி அவங்களையும் சாகடிப்பேன். இது நாகராஜனுடைய மனைவியான என்னுடைய சபதம். ஆண்டவா, இதுக்கு நீதான் சாட்சி, நீதான் சாட்சி. மகாதேவா, என் உயிரையே சாட்சியா வச்சு உன் முன்னாடி சத்தியம் பண்றேன். அவங்க யாரையுமே நான் விட மாட்டேன். நாகராஜனுடைய சாவுக்கு பழிக்கு பழி வாங்கியே தீருவேன். இது சத்தியம், 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 சத்தியம். மகாதேவா, நாகராஜனை யாரோ கொன்னுட்டாங்க. இவர் சொன்ன மாதிரியே நாகராஜனுடைய தேகத்தை உன் முன்னாடி நான் வச்சுட்டேன். வர்ற அமாவாசை அன்னைக்கு நாகமணியை கொண்டு வந்து அவருடைய தேகத்துல பொருத்திடுறேன். அது வரைக்கும் நாகராஜனுடைய தேகத்துக்கு எது ஆகாம பாத்துக்கிற பொறுப்பு உன்னுடையது. தட்சக வனத்துக்குள்ள நாகப்பாம்பை கொன்னுட்டு இன்னும் உயிரோட இருக்கீங்க. இந்த சந்தோஷத்தோடவே உங்க எல்லாருக்கும் நான் சாப்பாடு அனுப்பட்டுமா? என் பேத்தி கையால செஞ்ச சமையல் சாப்பிட்டா அவ்வளவுதான். அதை சாப்பிட்டு இங்க இருந்து யாரும் போக முடியாது, அப்படித்தானே? அதுக்காக தான் நான் கேட்டேன். போ போ போ, நீ சாப்பாடு கொண்டு வராத, உன் பேத்திக்கிட்ட கொடுத்து அனுப்பு. அதுக்கு என்ன, நான் போயிட்டு அவளை அனுப்பி வைக்கிறேன். உன் ரொம்ப வந்துட்டா பாரு. என்ன இருந்தாலும் ரொம்ப சுறுசுறுப்பா தான் இருக்கா. நானும் சுறுசுறுப்பு, அவளும் சுறுசுறுப்பு. ஐயாக்களே, சாப்பாடை இங்க சாப்பிடுறீங்களா இல்ல உள்ள பரிமாறவா? உள்ளேயே பரிமாறு. ஆனா நீ இன்னைக்கு என் கூடயே இருக்கியா? நீங்க எல்லாம் பெரியவங்க. இருன்னு சொன்னா இருந்துதானே ஆகணும்.
அப்புறம் ஏன் தள்ளி நிக்கிற? பக்கத்துல வா. அ, அ, அது முதல்ல சாப்பிடுங்க. சபா வந்து இப்படி உட்காரு. அட வா. வெக்க போடுறியா? சார், சாப்பாடு இங்கே வைக்கவா இல்ல உள்ள ரூம்குள்ள வைக்கவா? இந்த பொண்ணு இங்க இருக்கா? அப்ப பிரகாஷ் கூட உள்ள போன பொண்ணு யாரு? என்ன இது? அப்படின்னா அவ யாரு? பிரகாஷ், கதவு தர. பிரகாஷ், பிரகாஷ், கதவு தர. பிரகாஷ், பிரகாஷ். சீக்கிரம் கதவு திறடா. விடு. என்ன டேய், 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 அடிக்காத, அடிக்காத. ப்ளீஸ் விட்டுரு, அடிக்காத. விடு. யாரும் அடிக்காதீங்க. டேய் ருத்ரா, வேணாம்னு சொல்றல. வேண்டாம், வேண்டாம். விட்டுரு, விடாத. விட்டுரு, வேண்டாம். ருத்ரா, வேண்டாம்டா, விடு. என் குடும்பத்தையே நாசமாக்கிட்டீங்க. எங்க நிம்மதிய உங்க கெட்ட ஆசைக்கு பலியாக்கிட்டீங்க. நாகினியோட கோவம் எப்படி இருக்குன்னு நீங்க இன்னும் பார்க்கல. நீங்க எல்லாரும் நாசமா போயிடுவீங்க. இவன் முகம் மட்டும் ஏன் என் கண்ணில் பதிய மாட்டேங்குது? பதியாது. ஏன் தெரியுமா? என்கிட்ட தாயத்து இருக்க. என்னை இவ்வளவு கஷ்டப்படுத்தி இருக்கீங்க. நான் உங்க எல்லாருக்கும் சாபம் கொடுக்கறேன். உங்க எல்லாருக்கும் இனிமே வாழ்க்கையில கஷ்டங்கள் தான் வரணும். சாகுற வரைக்கும் கெட்ட விஷயங்கள் மட்டும்தான் நடக்கும். நீங்க எல்லாரும் நாசமா போயிடுவீங்க. அமிர்தா, அமிர்தா, அமிர்தா. அம்மா, என்னம்மா காயம் இது? என்னாச்சுமா? ஏன் இவ்வளவு ரத்தம் வருது? அம்மா, என்னாச்சுமா? அப்பா எங்க? அப்பா எங்கம்மா? அவங்க உன்னோட அப்பாவை கொன்னுட்டாங்க. அந்த கெட்டவங்க
நாகமணிக்காக நாகராஜாவை அநியாயமா சாகடிச்சிட்டாங்க. இல்ல இல்ல அப்பாக்கு ஒண்ணு ஆயிருக்காது. இல்ல அமிர்தா, உங்க அப்பாவை அவன் கொன்னது நான் என் 2 கண்ணாலையும் பார்த்தேன். ஆனா ஆனா என்னால எதுவும் செய்ய முடியாம போயிடுச்சு. அப்பாவை கொன்னுட்டாங்களம்மா. அப்பா அப்பா அவர் சாகடிச்சது மட்டும் இல்ல, நாகராஜனுடைய தேகத்தை நெருப்பு வச்சு கொளுத்திட்டாங்க. ஐயோ, அப்படின்னா இனிமே அப்பாவால உயிரோட திரும்பி வர முடியாதாம்மா? யாருமா அப்பாவை கொன்னது? யாருன்னு சொல்லுங்க. அவங்கதான் பட்டணத்துல இருந்து வந்த கெட்டவங்க. அவங்க எல்லாருடைய முகமும் என் கண்ணுக்குள்ள இருக்கு. ஆனா என்னால அவங்கள எதுவும் செய்ய முடியல. அவங்க யாருன்னு காட்டுங்கம்மா. அவங்க எல்லாரையுமே நான் பழி வாங்குறேன். அவங்க எல்லாம் அநியாயமா நம்ம குடும்பத்தை கெடுத்துட்டாங்க. எந்த காரணத்துக்காகவும் அவங்களெல்லாம் நம்ம உயிரோடவே விடக்கூடாது. என் கண்ணில் இருக்கிற அவங்களுடைய உருவங்களை எடுத்துக்கோ, உன் கண்ணில் பதிச்சுக்கோ.